அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வந்து கோதுமை மாவை பயன்படுத்தி பன் எப்படி அடுப்புலையே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய கண்ணாடி பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க, ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இதமான சூடு தண்ணி, நகைச்சூடு அளவு தண்ணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நகைச்சூடான தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் திரும்பியும் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த தண்ணியோட அளவு வந்து 150 ml. இப்போ வந்து இதை ரெஸ்ட் எடுக்க வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். அந்த ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சுருக்கோம் நம்ம. இப்போ பாருங்க, இது ரெடி ஆகிட்டு, ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் 2 கப் மாவு போட்டிருக்கேன். இந்த கப்போட அளவு 250 கிராம் பிடிக்கும். ஸோ 2 கப் போட்டிருக்கேன். இப்போ அந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வந்து கொஞ்சம், அதாவது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு 8 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணுங்க. நான் எப்படி பண்ணுறேன் பாருங்க, கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ரெஸ்ட் எடுக்க வைக்க போகிறோம். ஒரு 2 ஹவருக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. 2 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். எப்படி நம்ம வச்சுருந்த அளவை விட அதிக அளவில் அது வந்து ரெடியாகி வந்திருக்கு. நல்லா ஒர்க் அவுட். அந்த நான் யூஸ் பண்ணுற ஈஸ்ட் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ரெடி ஆகிட்டு, ரெடியான மாவை எடுத்துகிட்டு நம்ம பன் எத்தனை பன் பண்ண போகிறோமோ அது அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பன்னோட அளவு எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக பன் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் 3 வச்சுருக்கேன். 3 வச்சுட்டு திரும்ப ஒரு 1 ஹவருக்கு நம்ம இதை செட் பண்ண வச்சிங்கன்னா 1 ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா டபுள் சைஸில் வந்துடுங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க மேலே. இப்போ வந்து ஒரு கீழே வந்து ஒரு ரொட்டி பேன் வச்சுருக்கிறேன், தோசை பண்ணுற பேன். அதை வந்து கேஸை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த ட்ரேயை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஓட்டை உள்ள ஏதாவது ஒரு பாத்திரம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. நான் வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். பாருங்கள், இது வந்து ரெடி ஆகலை. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு, இதே இது நம்ம வந்து அவனில் பண்ணியிருந்தோன்னா மேலே வந்து ஒரு நல்ல அந்த எக் வாஷ் பண்ணியிருக்கேன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும். இது வந்து வரலை. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையான ப்ரெட்டு நம்ம வீட்லேயே அதுவும் அடுப்புலையே தயாரிச்சிட்டோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இதை கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெட் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. நான்வெஜ் கிரேவி கூட சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பர்கர் பன் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம், பட்டர் ஜாம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.